வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு துணை மருத்துவ படிப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ கலைகளை விட சரித்திரம் படை. இத பத்தி வந்து தமிழ்நாடு அரசு சார்புல வந்து ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. ஃபர்ஸ்ட் அதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இதான் செய்தி. என்ன செய்றாங்கன்னா 2025 டூ 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டில் கீழ்க்கண்ட படிப்புகளுக்கு சேர்வதற்கான இணையவழி விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் ஃபார் வுமன், ஃபார்ம் டி. இந்த கோர்ஸ்க்குலாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தகவல் தொகுப்பீடு மற்றும் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்ய வேண்டிய அனைத்து விவரங்களும் கீழ்காணும் இணையதளத்தில் பார்க்கலாம்னு சொல்றாங்க. எந்த இணையதளம்னா www.tnmedicalselection.org. இந்த வெப்சைட்ல போய் மேலும் டீட்டெயில் தெரிஞ்சு சொல்றாங்க. விண்ணப்பம் என்னைக்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்பயிலேருந்து அப்ளை பண்ணலாம்னா 17/6/2025 12:01லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் எப்பன்னா 7/7/2025 5 PM வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டிங் டேட் வந்து 17/6/2025. எப்போ வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா 7/7/2025. வாங்க இத பத்தி மேலும் வந்து மெயின் வெப்சைட் போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க Google Chrome பண்ணிக்கங்க. அதுல மேல பாருங்க சர்ச் ஆர் டைப் யுஆர்எல் இருக்கும். அதுல டிஎன் மெடிக்கல் அப்ளிகேஷன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் கீழே பாருங்க வியூ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் 3 லிங்க் இருக்கு. இதில் இது வந்து பேராமெடிக்கல் கோர்ஸு, அப்புறம் வந்து டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமன், அடுத்து ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. அடுத்த 3 லிங்க்லாம் வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எத்தனை எம்பிக்குள்ள வேணும், அப்புறம் இடஒதுக்கீடு மற்றும் இன்னும் மேலும் பல கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதனோட வழிமுறைகளை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்து வாங்க ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். அப்ளை லிங்க் இருக்குல்ல, அதில் 3ல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுவீங்க. அப்படி கிளிக் பண்ணால் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் கீழே பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க கிளிக் ஹெட் டு ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு சில கைட்லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பாருங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே வாங்க. கீழே வந்து என்ன கோர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அது ஒரு டிக் மார்க் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கன்யூன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்க பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க. அப்ளைடு ஃபார் நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்துடும் மேலே. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து ஹெச்எஸ்சி முடிச்சிருந்தா அதனுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கேட்குறாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து +1 பாஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து உங்களை இஎம்எஸ் ஐடி நம்பர் கேட்கும். இஎம்எஸ் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கங்க. இஎம்எஸ் ஐடி நம்பரை. அடுத்தது லாகின் ஐடி உங்களுக்கு என்ன லாகின் ஐடி கரெக்டாக இருக்குதோ கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் கரெக்டாக டைப் பண்ணிட்டு கரெக்டாக உங்கள் மெயில் கேட்கும். உங்கள் மெயிலுக்கும் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டு கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. கீழே லாஸ்ட்டாக பாருங்கள் உங்களுடைய 12th மார்க் ஷீட் இருக்கிற மாரி உங்கள் நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வேணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட்டோட வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.